this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செம்ம ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, டிராகன் ஃப்ரூட் மஸ்தானி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு டிராகன் பழம் எடுத்துக்கோங்க. நான் நல்ல டார்க் பிங்க் கலர்ல இருக்கிறத எடுத்துர்க்கேன். இப்போ இத பாதியா கட் பண்ணி மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிராகன் பழம் ரெண்டு கலரில் வருதுங்க. ஒன்று டார்க் பிங்க், இன்னொன்று ஒயிட் கலரு. இந்த மஸ்தானிக்கு இந்த டார்க் பிங்க் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. முன்னெல்லாம் இந்த டிராகன் பழம் ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கும், பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. அது முக்கியமாக மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக இந்த பழத்தில் இந்த ட்ரிங்க் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பழத்தை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃபுல் க்ரீம் மில்க், இது நல்லா காய வச்சு சில் பண்ணிக்கோங்க. இதோடவே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமையும் போட்டுக்கலாம். சர்க்கரை, இப்போ கடைசியாக நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ மூடியை போட்டு மூடி நல்லா அரைச்சிக்கோங்க. கடைசியாக ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பல்ஸ் மோடில் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக வரும் உங்களுக்கு. மஸ்தானினா வேறு ஒன்றும் இல்லைங்க, திக்கான டெசர்ட் மில்க் ஷேக். இதை நம்ம சர்வ் பண்ணக்குள்ள ஐஸ்கிரீம், இது கூடவே ட்ரைனஸ் ட்ரை பெரிஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் மஸ்தானி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, டிராகன் மில்க் ரெடி. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் சாப் பண்ண டிராகன் ஃப்ரூட்டை போட்டுக்கோங்க. இப்போ டிராகன் மில்க் ஊற்றிக்கலாம். எல்லோருமே இந்த மஸ்தானியை மேங்கோவில் தாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் டிராகன் ஃப்ரூட்டில் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா க்ரீமியாக, டேஸ்ட் வைஸில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் போட்டுக்கோங்க. இது கண்டிப்பாக வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ மேலே நம்ம ட்ரை நட்ஸ் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு ஏதாவது பெரிஸ் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக சாப் பண்ண டிராகன் ஃப்ரூட்டை மேலே வச்சு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, டிராகன் மஸ்தானி ரெடி. டிராகன் மஸ்தானி டேஸ்ட் வைஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க, நல்லா க்ரீமியாக. அதே சமயம் அந்த ஐஸ்கிரீம் நட்ஸோடு சாப்பிட்றதுக்குள்ள ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.